ஒரு ஊரில் ஒரு ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அப்புறம் பக்கத்து ஊரில் ஒரு ராஜா ராணி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இளவரசன் இருப்பாங்களாம். அந்த இளவரசன்கிட்ட அந்த ராஜா ராணி என்ன கேட்பாங்கன்னா, இது மாதிரி அந்த பக்கத்து ஊரில் இருக்கிற அந்த அந்த இளவரசியை நீ கல்யாணம் பண்ணி அவங்கள கொல்லணும், கொன்னினா மட்டும்தான் நீ என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். உடனே சரி அதுக்காக நான் செய்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்களாம், அந்த ராஜா அந்த ராஜா ராணியோட பையன் இளவரசன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கத்து நாட்டில் இருக்கிற அந்த இளவரசிகிட்ட ஊரறிய கல்யாணம் பண்ணுவாங்களாம். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே கல்யாணம் பண்ணிட்டே வந்துட்டே இருப்பாங்களாம். அவங்க கூப்பிட்டு வந்துட்டே இருப்பாங்களாம். வந்துட்டே இருக்கும்போது என்ன அந்த பாலில் அப்படியே ஒரு விஷத்தை கலந்து அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே கொடுத்துருவாங்களாம். அப்படியே இந்த ராணி அந்த இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்களாம். அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த இடத்துலையே அந்த வண்டியில் வந்துட்டே இருப்பாங்களாம். வந்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த ராணியை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கவருக்குள்ளே, அதாவது ஒரு பேகுக்குள்ளே போட்டு அப்படியே கட்டி அப்படியே கீழே போட்டு அப்படியே போயிடுவாங்களாம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ரொம்ப நாள் அப்படியே அந்த ராணி மயக்கம் போட்டு அப்படியே இருந்து அது உள்ளே இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு வழிப்போக்கன் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்களாம். அவங்க என்ன இது கவர் இருக்குதுன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அதில் இளவரசி இருப்பாங்களா. அப்படியே ஸ்டோரி ஃபினிஷ்.